அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் பார்க்க விரும்புவது துன்பங்களை போக்கி மங்களம் தரும் நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ராமர் பங்குனி மாதம் வளர்பிற சுக்லபட்சத்தில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். அன்றைய தினமே ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. மாதத்தில் 2 முறை வளர்பிறை மற்றும் தேய்பிறை நவமி வருகின்றன. இதில் மிக சிறப்பாக ராமரை கொண்டாடப்படுகிறோம். ராமநாமியானது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராமநாமமானது அஷ்டாட்சர ராம ஓம் நமோ நாராயணாய என்பதில் உள்ள ரா என்ற எழுத்தையும் பஞ்சாட்சரமான நம சிவாய என்ற எழுத்தில் மா என்ற எழுத்தையும் சேர்த்து ராமா என்றானது. ராவணனை அழிப்பதற்காக பூமியில் தோன்றிய ஸ்ரீராமனின் அவதாரம் வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை, சுமத்ரா, கைகேயி ஆகிய 3 மனைவிகள் உண்டு. தனது புஜ பல பராக்கிரமத்தால் உலகெங்கிற்கும் வெற்றி கொடி நாட்டிய தசரதருக்கு நாட்டை ஆள ஆண் வரிசை இல்லாதது பெரும் மனக்குறையாகவே இருந்தது. இது பற்றி தனது குலகுரு வசிஷ்ட மகரிஷியிடம் ஆலோசனை கூறினார். வசிஷ்டரின் ஆலோசனைப்படி மகரிஷி ருஷ்யசங்கருக்கான உதவியாளருடன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகத்தின் விளைவாக யாக்னேஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு கிண்ணத்தையும் கொடுத்து அதை மனைவிகளிடம் கொடுக்கும்படி கூறினார். தசரதர் பாயாசத்தை தனது மனைவிகளுக்கு கொடுத்தார். சில நாட்களுக்கு பிறகு கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய 3 கர்ப்பமுற்றனர். பங்குனி மாதம் நவமி என்று கோசலை ராமபிரானை பெற்றார். கைகேயிக்கு பரதனும், சுமித்ராவுக்கு லட்சுமணனும், சத்ருகனன் ஆகியோர் பிறந்தனர். தசரனுக்கு புத்திரனாக அவதரித்த ராமன் வசிஷ்டரின் வித்தைகளை கற்றார். விஸ்வாமித்திரருடன் சென்று தடகை வதம் செய்தார். மிதிலையை அடைந்து வில்லை உடித்து ஜானகி மனம் புரிந்தார். சூனியின் சூழ்ச்சியால் கைகேயி தசரதனிடம் பெற்ற வரத்தால் கானகம் சென்றார். சீதையை கவர்ந்து சென்ற ராவனை தேடி செல்லும் வழியில் வாலி வதம் செய்தார். பின்னர் சுக்கிரீவன், அனுமன் ஆகியோர் உதவியுடன் கடல் கடந்து அந்த நடுவில் பாலம் அமைத்து கடலின் நடுவில் பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று போரில் ராவணனை அழித்து விபீஷ்ணனை இலங்கையில் அரசனாக நியமித்தார். சீதையை தீக்குளிக்கச் செய்து புஷ்ப விமானத்தில் அழைத்து கொண்டு அயோத்தி சென்று முடிசூடி நல்ல முறையில் அரசாண்டார். ராமன் பிறந்த காலத்தில் 5 கிராமங்களும் மிகவும் உச்ச நிலையில் இருந்தது. அதனால் ராமருடைய ஜாதகத்தை எழுதி அதை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய நவகிரக தோஷம் நீங்கும், வியாதிகள் குணமாகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை. குலம் தரும், செல்வம் தந்திரும், அருளோடும் பெரும் நிலம் அளிக்கும், பெற்ற தாயின் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா எனும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் நாமத்தை மகிமை பற்றி கூறியுள்ளார். அதாவது அஷ்டமி நவமியும் திருமாலிடம் என்ன கேட்டார்கள் என்றால், நானும் கேளும் நலந்தோருக்கு இல்லை என்பது பழமொழி. இருப்பினும் பொதுவாக அஷ்டமி நவமி ஆகிய திதிகளுடன் கூடிய நாட்கள் பக்தர்கள் நல்ல காரியங்கள் தொடங்க மாட்டார்கள். இதனால் வருத்தப்பட்ட அஷ்டமியும் நவமியும் கண்ணீர் விட்டு முறையிட்டனர். இதனால் உங்கள் இந்த திதிகளையும் கொண்டாடும்படி ஏற்பாடு செய்கிறேன் என்று பகவான் வாக்களித்தார். இதனால் ஸ்ரீராமன் அவதரித்த நவமியை ஸ்ரீராம நவமி என்றும், ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த அஷ்டமிக்கு கோகுலாஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீராமனை ஆஞ்சநேயர், தியாக பிரம்மர், ராமதாசன், துளசிதாசன், கம்பன், வால்மீகி ஆகியோர் பூஜித்து பலன் பெற்றனர். ஸ்ரீராமன் பிறந்த தினத்தோடு முடியும் 10 நாட்கள் முன் 10 எனப்படும். பிறந்த தினத்தில் இருந்து கொண்டாடப்படும். பின் 10 நாட்கள் பின் 10 எனப்படும். பல வகை வைணவ ஆலயங்களில் 30 பின் 10 என சிறப்பாக விழா கொண்டாடுவர். ராமாயணம் படிப்பதும் சொற்பொழிவுகளை செய்வதும் உண்டு. ஆஞ்சநேயர் உற்சவமும் மிக சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது. அதேபோல ராமநாமம் மகத்துவம் நிறைந்தது. இருளுன் என்ற மகரிஷியின் மகன் ரிட்சன் வேடர் குலத்தை சேர்ந்த இவன் அதே குல பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். வழிப்பறிகள் செய்து குடும்பம் நடத்தி வந்தான். ஒரு முறை ரிட்சணன் முனிவர்கள் சிலரை தடுத்து வழிப்பறி செய்தான். அவர்கள் ரிட்சனிடம், நீ வழிப்பறி செய்த பொருளை எல்லாம் பங்கிடும் உனது உறவினர்கள், அதனால் ஏற்படும் பாவங்களையும் பங்கிட்டு ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டான். நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என ரிட்சன் கூற, நீ உன் உறவினர்கள் சென்று கேள் என்று முனிவர்களும் கூறினார்.
வீட்டிற்கு சென்ற ரிட்சன் தனது உறவினர்களிடம் விவரத்தை கூறினான். ஆனால் அவன் செய்த பாவத்தை பங்கிட்டு கொள்ள அவர்கள் எவரும் தயாராக இல்லை. ரிட்சன் உண்மையை உணர்ந்தான். முனிவர்களை தேடிச் சென்று தனக்கு வழிகாட்ட வேண்டுமென பணிந்தான். முனிவர்கள் அங்கிருந்த ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி மரா என்ற சொல்லை கூறி தவம் இருக்கும்படி கூறினான். அதன்படி ரிட்சன் மரா என்ற மந்திரத்தை உருவேற்றி வண்ணம் கடும் தவம் புரிந்தான். ஆண்டுகள் கடந்தன. ரிட்சன் மீது புற்று வளர்ந்தன. மரா என்ற மந்திரம் ராமா என்ற மந்திமராக உருமாறியது. அது வேற பேராற்றல் அவனுக்கு வழங்கியது. முனிவர்கள் புற்றினில் ஒலித்த ராம மந்திரத்தை கேட்டனர். புற்றை பிளந்து கொண்டு வந்த ரிட்சனுக்கு அது மறுவிரியாக அமர்ந்தது. முனிவர்கள் அவையை வால்மீகி என்று அழைத்து வாழ்த்தினர். இவரை வடமொழியில் இராமாயணத்தை எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநவமி என்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டை தூய்மையாகப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம், சந்தனம் போன்றவற்றால் பொட்டி பெட்டி எங்கும் துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின்னர் பழம், வெற்றிலைப்பாக்கு, பூ இவைகளை வைத்து ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லி ஆர்ச்சனை செய்ய வேண்டும். சாதம், பாயாசம், பானகம், மடை, நீர், மோர், தேங்காய், பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு இவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். அன்று உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். ராமரை பற்றிய நூல்கள் படித்தும் பாராயணம் செய்வதுமாக இருக்க வேண்டும். அன்று ஸ்ரீராமர் கோயில்கள் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்கலாம். அர்ச்சனை முடிந்து நைவேத்தியமான சர்க்கரை பொங்கல் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். காலை உணவு எதுவும் சாப்பிடாமல் ஸ்ரீ நவமி விரதம் இருந்து ஸ்ரீ ராமபுரானை வணங்கிவிட்டு அவர்களுக்கு ஆஞ்சநேயன் அற்பார்வை கிட்டும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஸ்ரீ ராமஜெயம் என்ற எழுத்தை 108 முறை அல்லது 1008 முறை எழுத தொடங்கலாம். ஸ்ரீராம என நாமத்தை 3 முறை அடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இது பேராற்றல் வாய்ந்த மந்திரம். ஆணவம் அழியும், மனதில் அமைதி குறையும், மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு விளையும். நவமி நாட்கள் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவதன் மூலம் அவருடைய அருட்பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தி வரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.